உனக்கெல்லாம் பொண்ணுங்களை பார்த்தா அக்கா தங்கச்சியா பார்க்க தோணாதாடா? அப்படி என்னடா? ஆரத்தி எடுங்கடி படத்தை தொடர்ந்து நீங்கள் இயக்கிய படம் இதய வாசல். அதில் மீனாவோட பணியாற்றியது அப்படின்னு. அதாவது இதே வாசல் பண்ணும்போது எனக்கு என்னென்னா எல்லாருமே பழைய ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்க. ரமேஷ் சார் வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச முகம், சரத்குமார் ஆல்ரெடி தெரிஞ்ச முகம், சௌகா ஜானகம்மா பொண்ணு வைஷ்ணவி தெரிஞ்ச முகம். ஸோ ஹீரோயின் வந்து எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக அதாவது நியூவாக ஒரு பார்க்காத முகமாக இருக்கணும் அப்படின்னும் போது அப்போ தான் ராசாவின் மனசில் ஏதோ ஒரு படம் பண்ணிகிட்ருக்காப்புல. இவங்க யார் போனாலும் ராசாவின் மனசில் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் படம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமைச்சுருக்காங்க. மீனா நடிக்க மாட்டாங்க. அப்போ நான் வந்து அவங்க அம்மா இருந்தாங்க. அப்போது வந்து அவங்க காங்கிரஸ் லீடர் அவங்க. அப்போது நான் போனோன்னே நான் கொஞ்சம் டக்குன்னு பேசிடுவேன் எல்லாருக்குமே. ஸோ இன்னும் மேடம் இந்த பாருங்கள், நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன், கதையை கேளுங்க, உங்கள் பொண்ணு பண்ணணும் அப்போயே சொல்லிடுங்க, நான் போயிட்டே இருக்கேன், இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நினச்சாங்கன்னு தெரில. வந்தோடனே பண்ணுறா சார் எங்கள் பொண்ணு, ஆனால் கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி அமௌண்ட்டு இந்த மாதிரி டேட்டு தான், ஓகே, எந்த ஒரு மரியாதை குறைவும் நடக்காது, நீங்கள் வாங்க. அந்த படத்தில் ஒரு சீனில் கொஞ்சம் பயங்கர கோவப்படணும் மீனா. இது ஒரு சாஃப்ட் குழந்தையா, அந்த கோவம் எனக்கு பத்தலை. எப்படி இவளுக்கு கோவத்தை வர வைக்கிறது அப்படின்னும் போது ரமேஷ் சார் அங்கே வந்து எங்கள் காதை கடிச்சான், ஏதாவது பண்ணி கொஞ்சம் கோவப்படுத்துங்க அவளை, மேக்கர் ஹாங்கிரி அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், சரியாக பண்ண மாட்டேங்கிற நீ, ஏம்மா இவ்வளோ பெரிய இது எப்படிம்மா நீ உங்கள் அம்மா ஆர்டிஸ்ட்டு அது இதுன்னு சொன்னாலும் கோவம் வந்துடுச்சு அவளுக்கு. சீனுக்கு வரமாட்டேன், இந்த சீன் பண்ண மாட்டேன் நான் அப்படின்னு உட்காந்துட்டேன். என்னடா டேய் நீ சொல்ல போங்க, இவ சீன் பண்ண மாட்டேன்னு போய் உட்காந்துட்டாடா அப்படின்னு. இருங்க அப்படின்ட்டு அப்புறம் அவனும் போய் பேசினான். அப்புறம் நான் வந்து கனமா நீ பொண்ணு மாதிரி நான் சொல்கிறேன் கேளு, நான் ஏன் கோவப்படுறேன், நீங்கள் சீன் நல்லா வரணும் தான்டா, உன்னால் முடியும்டா, நீ பண்ணுவேன் நீ அப்படின்னு. அந்த கோவத்திலே இருந்தான், கோவத்தை விட்டு இறங்கவே இல்லை, நேராக வந்தால் அந்த சீனை பண்ணால் அந்த சீன் பிரமாதமாக அமைஞ்சிது. ஏன்னா அந்த கோவம் இருந்தது அப்படியே. சூப்பர். சில ஆர்டிஸ்ட்களை வந்து இந்த குழந்தைங்க இது ஆல் ஆர்டிஸ்ட் ஆர் ஜஸ்ட் லைக் சில்ட்ரன், எல்லாமே குழந்தைங்க மாதிரி இருந்ததுன்னா எல்லா விதமான முகபாவங்கள் எல்லா விதமான இதுவும் அவங்க மனசுள்ள இருக்குது இல்லையா, நல்ல குழந்தை மாதிரி தான். ஆனால் அவங்கள ட்ரீட் பண்ணுற மாதிரி பண்ணால் தே வில் டூ இட். இதே வாசலுக்கு அப்புறம் கன்னட படம் பண்ணிங்களா? ஆமாம். அந்த கன்னட படம் வந்து ஆக்சுவலாக அவங்க வந்து அவனுக்கு என்னை கண்டா பிடிக்கல, தர்ஷனுக்கு. அவங்க வந்து அப்போது ஒரு முடிவுக்கு வராங்க எல்லோரும், தமிழ் டைரக்டரில் வைத்து நம் படங்கள் பண்ணக்கூடாதுன்னு. வாசு தமிழ் டைரக்டர் கிடையாது, ஏன்னா வாசு முதலே கன்னடம் பண்ணிட்டாருங்க, அதனால் அவரை வந்து கன்னட டைரக்டராக ஒத்துக்கிறாங்க. நான் இப்போ தான் முதல்ல போய் கன்னடம் பண்ணுறேன், அதனால் அவங்க வந்து என்னை கன்னட டைரக்டராக ஏற்றுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. பட் சப்ஜெக்டு தமிழ் இதில் தான் ஓணுன்றாங்க. தமிழ் படங்கள்லாம் சப்ஜெக்ட்லாம் நல்லாயிருக்கு, எதாவது ரீமேக் பண்ணலாம் சார் அப்படின்னா முதல்ல. அப்போது யாஷி ரமேஷ்னு, இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் பர்சன். முத இளையராஜாவை ரெட் கார்பெட் போட்டு அவரை மியூசிக் டைரக்டராக கொண்டு போனது யாஷி ரமேஷ் கன்னடத்துக்கு. அப்போ நான் நினைக்கிறேன் ராஜ் என்ன இப்போ பிரின்ஸ்ராஜோட அண்ணன் சிவராஜ்குமாரை வச்சு பண்ணார் ஒரு ஹீரோன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். இந்த சுவாமி இந்த இது ராஜீவ்காந்தி அந்த சாமியார் ஒருத்தன் சந்திரசுவாமி, அந்த கதை ஏதோ வெறும் பயங்கர மரியாதை கொடுத்து பயங்கர வெறி இளையராஜானா அந்த யாஷி ரமேஷ்க்கு. நான் போன உடனே எனக்கு அவுட்டோர் யூனிட்டுக்காக நான் போகிறேன், ஒரு படத்துக்கு நான் போயிருக்கேன். அது வந்து அவுட்டோர் யூனிட் ஒன்று ஓணும், சின்ன யூனிட்டு. அதுக்கு போனேன். அவர் அந்த யாஷி ரமேஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு. நான் பேசிகிட்டே இருக்கும்போது நிறைய சீன்ஸ் எல்லாம் சொல்லுவேன், கதையெல்லாம் சொல்லுவேன். அப்போது உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு ராமூர்த்தின்னு ஒருத்தர், அப்புறம் ஒரு இன்னொருத்தர், எல்லாம் தமிழ் ஆளுங்க பூரா ஓரளவு கூட்டம் போனார். போயிட்டு அவங்க தான் வந்து படம் ஒன்று பண்ணியிருந்தாங்க, அதை ஒரு படம் பண்ணல. அந்த படத்தில் இவங்க அந்த தர்ஷனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்போ இவன் ரிஃப்ளெக்டர் படிக்கிறவனா இருந்திருக்கான், ஏதோ சம்திங் அவுட்டோர் யூனிட்டில் ஒர்க் பண்ணியிருக்கான். பட் அவனை ஹீரோவாக பண்ணது அந்த ராமூர்த்தி தான். ஸோ அவர் என்ன இந்த தர்ஷனுடைய படங்களை காமிச்சு எனக்கு
அந்த படம்லாம் பார்க்க சொன்னாங்க. அப்போ தான் நான் அந்த அர்ஜுன் படம்லாம் பார்த்தேன். கன்னடத்தில் வந்து நன்றி கன்னடத்தில் இதெல்லாம் நான் பார்த்தேன். அப்போது இவங்க ஏதாவது ரீமேக் பண்ணலாம் சார், நீங்கள் நல்ல ரீமேக் சொல்லுங்கள். அவங்க கிட்ட ஒரு அசோசியேட் இருக்கான், அவன் ஏதோ படமெல்லாம் சொல்கிறான். எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. இல்லை சார், நானே ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு 2 லைனில் ஒரு கதை சொன்னேன். சார், ஒரு பிராமண பொண்ணு காலேஜில் படிக்கிறா, அதே காலேஜில் ஒரு ரவுடி படிக்கிறான். அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா பல பேருடைய இங்கே ஒரு மார்க் இருக்கும், இங்கே ஒரு மார்க் இருக்கும். யாரா மார்க் போட்டதுன்னாக்கா அந்த தர்மா தான் போட்ட மார்க் இதெல்லாம் அப்படின்னு. ஸோ ஒரு ரவுடி அவனுக்கு ஒரு 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 வேலை கொடுக்குறாரு அவங்க அப்பா வந்து பெரிய எம்எல்ஏ கிட்ட ரவுடி. ரவுடி அவருக்கு டைம் இல்லைன்றதுனால பிள்ளைகிட்ட கொடுக்குற ஒரு வேலை. அந்த பிராமினை வந்து வீடை காலி பண்ண சொல்ல அங்கே ஹோட்டல் கட்டணும் நம்ம அப்படின்னு. ஸோ இவன் போய் மிரட்டும் போது அந்த பொண்ணு அங்கே இருக்கா, ஹீரோயின், இவனோட கூட படிக்கிற அந்த பொண்ணு. அவள் என்ன சொல்கிறா, டே நம்ம காலேஜில் இப்போ ஒரு காம்படிஷன் நடக்குது, கவிதை போட்டி. நீ ஒரு கவிதை எழுதி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடு. இதான் மண்டும் ஆச்சு, இவன் கத்தி தானே உனக்கு. நீ கவிதை எழுதி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடு, நான் எங்கள் அப்பா காலி பண்ண சொல்லிடுறேன் அப்படின்றா. ஸோ ஒரு 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 ரவுடியை கையில் இருக்கிற கத்தியை கீழே போட்டு கையில் பென் எடுக்க வச்சிடுறா ஒரு பொண்ணு. இதான் கதை அப்படின்னு. 2 நாள் டைம் கொடுங்க நாங்கள். அதுக்கப்புறம் அவங்க ஒத்துப்போம் தர்மாவுக்குன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு வச்சு கதை சொல்கிறோம். அவன் இது ரஜினி பண்ணுற மாதிரி வேணும், எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும் அப்படின்னு சொல்லுவான். இதுதான் கதை, இதில் ரஜினிக்கு இதெல்லாம் இருக்கும், உனக்கு எல்லாம் வரும் அப்படின்னு. அப்புறம் சப்ஜெக்ட் சொல்லி ஃபுல்லாக பண்ணிவிட்டு உட்காந்து ஒரு 15 நாளில் பண்ணேன் கதை. மைண்டில் எல்லாம் இருந்தது, கிடுன்னு எழுதி பண்ணோம். ஓகே பண்ணி ஆமாம் படம் எக்கச்சக்க க்ரௌடு, எல்லா தேட்டர்லையும் நல்லா 98 நாள் போச்சு அந்த படம். 100th டே பண்ண மாட்டேன்ட்டாங்க, 98 days. அந்த படம் பண்ணும்போது எனக்கு எத்தனை பிரச்சனைகள்னால், அப்போ தான் அந்த காவேரி இஷ்யூ. அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு சாங் எடுக்கிறேன். அது என்னன்னா ஜெயிலில் உள்ளே வந்து இவன் பாடுற மாதிரியும், வெளியில் வந்து ஒரு டான்ஸர், அவள் வந்து ஒரு மினிஸ்டரோடைய டாக்டர், அவள் டான்ஸ் பண்ணுற மாதிரி. இவனை நான் சாங் வந்து ஏன்னா இந்த ஷார்ட்ஸே எனக்கு வந்து யோசித்து லைட்டிங்குமா இருக்கிற லைட்டிங்கில் என்னென்ன எடுக்கலாம்னு டக்குன்னு எடுத்துருவேன் இல்லை நான். ஸோ ஆஃப் டேயில் வந்து முடிச்சிட்டேன். அந்த பொண்ணை வச்சு 1.5 நாள் டான்ஸ், முதல்ல டான்ஸர் சொல்லி கொடுக்கணும். அவள் டான்ஸ் மாஸ்டரோட பொண்ணு நடிச்சு, அதனால் அவள் குயிக்காக கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்கிட்டான். இவன் என்னன்னா, நான் வந்து எனக்கு ஆஃப் டேயில் எடுத்துட்டாரு, ஃபுல் டேயில் எனக்கு திருப்தி இல்லை அப்படின்ட்டான். எடிட்டிங் ரூம் வாசலில் நின்று சொன்னேன், 2-3 நாள் கழிச்சு வா, பாட்டை பாரு, நான் வந்து எடிட் பண்ணி நான் உனக்கு காட்டுறேன், அப்புறம் நீ பேசு. நான் எடிட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டேன், நீ உள்ளே போய் பாரு அப்படி. ஸோ ப்ரொடியூசரோட உட்காந்து போய் படம் மேலே பார்த்துட்டு இப்படி கொடுத்தோம் தான் கை, இங்கேருந்து இப்படி. எது சொல்லுறேன்னா, அதாவது அவங்களுக்கு ஆர்டிஸ்ட் மைண்டு. நான் ஒரு ஹீரோ, எனக்கு 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 ஹீரோயினோட எனக்கு நான் நிறைய ஹீரோயின் யாரை விடவும் யாரும் நிறைய பண்ணுவோம். ஒரு சின்ன கேரக்டர் பண்ணால் கூட, இத்தினோண்டு கேரக்டர் பண்ணால் கூட அது வாட் இஸ் த பார்ட் பிளேட் பை தட் கேரக்டர், அதுதான் இம்பார்ட்டன்ட். அது அப்படி அங்கே தர்மா படம் பண்ணி முடிச்சுட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. நிறைய ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணாங்க. பட் அப்போ அங்கே ஒரு பெரிய ரகலை ஒன்று நடந்தது. அதாவது வேறு தமிழ் டைரக்டர்ஸ் வச்சு பண்ணக்கூடாதுன்னு. அதனால் நான் பண்ணல. பட் குடும்பா ப்ரொடியூசர்ஸ் சொல்லி அவங்களாம் வந்து வந்தாங்க எங்கிட்ட. நான் டிஸ்கஷனில் கதையெல்லாம் கூட டிஸ்கஸ்லாம் நிறைய விஷயங்கள் போய் பேசியிருந்தேன். இப்போது ஒரு படம் எனக்கு ஒரு கிளாஷ் ஆச்சு. எப்படின்னா, இந்த ஈக்குவல் தாட்ஸ் சொல்லுவாங்கள்ல. இப்போது ஒரு பாம்பே ப்ரொடியூசர் ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தேன். ஒரு என்ஆர்ஐ ஒரு இடம் வாங்குறாரு, வீடு, பழைய வீடு வாங்கி அது புதுசாக கட்டணுன்ட்டு இடிக்கும் பொழுது எலும்பு கூட கிடைக்குது, ஒரு 3-4 எலும்பு கூடு. அதில் வந்து கதை, எந்த எலும்பு கூடு யாருது என்ன ஏதுன்னு. இது கன்னட ப்ரொடியூசருக்கும் பாம்பே ப்ரொடியூசர் ரெண்டும், கன்னடம் பாம்பே ஹிந்தி ரெண்டும் பண்ணுறது. கதை சொல்லிட்டு வந்தோடனே கன்னடத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ரோடு போடுறாங்க, ரோடை நோன்னா எலும்பு கூடு கிடைக்கும் அப்படின்னு உடனே ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி, சார் இப்படி ஒரு படம் வந்து இது ரொம்ப பிடிச்சது எங்களுக்கு, என்ன இந்த மாதிரி சரி நான் உங்களுக்கு வேறு பண்ணித்தரேன் சார் அப்படின்னு. இது மாதிரி ஈக்குவல் தாட்ஸ் ஆகிடும் சில நேரத்தில். இதுக்கு இடையில் உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லலை. நான் ராமநாராயண் சாருக்கு கோஸ்டாக ஒர்க் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 20 படங்கள். 20 படம். கடமை, இளமை, நன்றி எல்லாமே எப்படின்னா ஒரு லைன் சொல்லிடுவார்.
சார் அவன் வந்து ஒரு ரவுடி சார், அவனை வந்து அந்த மாதிரி சார் அப்படின்னு ஒரு லைன் சொல்லுவார். அந்த லைனை நான் அங்கே டெவலப் பண்ணோம். அதில் நான் அந்த டைலாக்ஸ், ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் அதிலே எழுதி கம்ப்ளீட்டாக அவர்கிட்ட கொடுத்துருவேன். அவருக்கு எனக்கு பேமெண்ட்டு ஃபுல்லாக அது ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அவரோட நான் ஒர்க் பண்ணேன். நான் சொல்லிட்டேன், நீங்கள் டைட்டில்லாம் போட வேணாம் சார், ஏன்னா நான் ஒரு டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் ஃபியூச்சராக இன்னும் டைரக்டராக போயிட்டு இருக்க போகிறேன், அதனால் எனக்கு நீங்கள் பேமெண்ட்டை கொடுத்துருங்க. ஸோ நான் ராமநாராயணன் சாருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-12 படங்கள் கோஸ்ட்டாக ஒர்க் பண்ணேன். அருமை. எந்த படம் நீங்கள் வாசுவோட கடைசியாக ஒர்க் பண்ண படம்? பொண்ணு வீட்டுக்காரன். பொண்ணு வீட்டுக்காரன். பொண்ணு வீட்டுக்காரன் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் பாம்பே போயிட்டேன். அங்கே ஒரு நண்பர், அவர் வந்து பேர் வந்து கணேஷ். அவர் வந்து அது ஒரு வித்தியாசமான அனுபவம். ராஜா சாரும் நானும் ஸ்டாம்பேட், நாங்கள் ஒரு ஜாம், எல்லா ஃப்ளைட்டும் நிற்குது, ஒரு ஃப்ளைட்டும் போகல. எப்படா இப்போ நம்ம வந்து செக்இன் பண்ணுறது, எப்படா போகிறதுன்னும் போது ஒருத்தன் எங்கேயோருந்து ஓடி வரான், ஒரு கிலோமீட்டரு குடுன்னு ஓடி, ராஜா வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டு ராஜாவை பார்க்கணுன்ட்டு திருநெல்வேலிக்காரன் வந்து இந்த மாதிரி என்ன கேட்டான், என்ன சார் என்ன சார் சார் கையெழுத்து சார் அப்படின்னு. நான் சொன்னால் கொஞ்சம் ஓரளவு செய்வார், எதுவுமே அவனுக்கு கையெழுத்து போடுங்க, என்ன கையெழுத்து போட்டு கொடுங்க சார். போட்டு கொடுத்தாரு. எந்த ஃப்ளைட் சார்? ஏன்னா அவன் எந்த ஃப்ளைட் சார் பார்த்தா அதுக்குள்ளே ராஜ் தாக்கரே கணேஷ்ஜி அப்படின்னு அவர் கட்டி பிடிக்கிறாரு. ஐஜி, டெப்டி ஐஜி வந்து செலக்ட் பண்ணுறான் எல்லாம். அப்புறம் தான் நான் கேள்விப்பட்டேன், அவன் அந்த ஏர்போர்ட்டில் அந்த 4th கிரேட் ஒர்க்கர்ஸ்னு யூனியன் லீடர். அவன் சொன்னேன், இந்த மாதிரி நாங்கள் பெங்களூர் போகிறோம், மூகாம்பே ஒன்று சொன்னேன், பிரைம் மினிஸ்டர் போகிற ரூட்டில் எங்களை கூட்டின்னு போய் செக்இன் பண்ணி ஃப்ளைட் டூர்லாம் ஏற்றி போட்டு விட்டோம். அதுலேருந்து எப்போ ராஜா சார் பாம்பே வந்தாலும் ஓரளவு அங்கே ஏர்போர்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவான், எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் எல்லாருக்கும். அவன் தான் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு மெசேஜ் கொடுத்தான், இந்த மாதிரி என்னுடைய சன் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டார் அப்படின்னு. அவன் சினிமாவை சொல்லுவேன். ஸோ அவன் என்ன பண்ணான்னா, ப்ரொடியூசர்ஸ் கிட்டலாம் கூட்டு போவான். அவன் குணான்னு ஒருத்தர், இப்போ ஸ்டில் ஒர்க்கிங், இங்கேருந்து போகிற எல்லா கம்பெனிகளுக்கும் அவன் ஹெல்ப் பண்ணுவான் குணா. எங்களை கூப்பிட்டு போய் நான் அப்போ ஒரு மினி பாண்டியராஜன், நம்ம பாண்டியராஜன் எப்படி இருப்பாரோ அதை செக்கச்சவேல்னு ஒரு பாண்டியராஜன் தான் எப்படி இருப்பான், அப்படி ஒரு ஆள். அந்த கம்பெனிக்கு என்னை கூட்டு போனான். ஒரு ஈஸியாக பல பேர் கதை சொல்ல வந்துருக்காங்க. நானும் உட்காந்தேன். ஒரு நேபாளி டீ கொண்டு வர்றார் எல்லாருக்கும். நான் அப்படின்ட்டு அவன் வந்து சிசிடிவி கேமராவில் பார்த்துருக்கான். இந்த டீ வேணாம் சொன்னான் பார், அவனை வர சொல்லு. என்ன உள்ள கூப்பிட்டான். போனால் பாண்டியராஜன் உட்காந்த மாதிரியே இருந்தது எனக்கு. என்ன கியூ சாய் நை பியா துமி அப்படின்னா, ஏன் நீங்கள் டீ குடிக்கல? நான் வந்து ஒரு வேலையாக வந்திருக்கேன், அந்த வேலை சக்ஸஸ் ஆகிடுச்சின்னா நீங்கள் கொடுக்குற டீயை நான் குடிக்கும்போது எனக்கு நல்லாயிருக்கும். அது இல்லாமல் வந்து வேலையே இல்லாமல் உட்காந்து எனக்கு டீ குடினா நான் குடிப்பேன். எல்லாரையும் அனுப்பு, நீ உட்காரு, கதை சொல்லு அப்படின்னா. நான் கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது ஃபோன் அடிச்சுது. இப்போ சொல்லுங்கள். மறுபடியும் ஃபோன் அடிச்சுது. இந்த ஃபோனை எடுத்து வச்சுட்டிங்கன்னா நான் கதை சொல்கிறேன், இந்த ஃபோன் அடிச்சுட்டே இருந்தால் என்னால் கதை சொல்ல முடியாது அப்படின்னு. அப்போது அந்த ஃபோன் யாவுமே எனக்கு வராத அளவுக்கு நீ கதை சொல்லணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். 45 நிமிஷம் கதை சொல்லியிருக்கேன். அவன் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பலை. தான் நம்ம வாசுகிட்ட வந்து ட்ரைனிங் ஆகிருக்கோம்ல. ஸோ சொல்லி கதை சொல்லி முடித்த உடனே அவன் கிளாப் பண்ணான், நல்லாயிருக்கு, நாளையிலேருந்தே நீங்கள் டிஸ்கஷன் உட்காந்துருங்க அப்படின்னு. அங்கே தான் அதான் ஃபஸ்ட்டு என்னுடைய பர்ப்ளேஸ் மூவி மேக்கர்ஸ்னு அவங்களுக்கு நான் பண்ண முதல் சப்ஜெக்ட் பண்ணி கொடுத்தோடனே அதை வந்து ஒரு டைரக்டரை வச்சு அவங்க படம் சார் நிறைய சப்ஜெக்ட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன் நான் ஹிந்தியில். ஆமாம். இப்போ எனக்கு எல்லாம் நம்ம சல்மான் கான் எல்லார்ட்டையும் கூட்டு போனாங்க எல்லாம். இவர் நம்ம தெலுங்கு ராம்கோபால் வர்மா, அவர் ராஜா சாரே என்னை கூட்டும் போயிருக்காரு ராம்கோபால் வர்மா கம்பெனிக்கு. அவரோட போயிருக்கோம். அவர் மியூசிக் போட்டார். அப்போ போய் ஏன்னா ராம்கோபால் வர்மா வந்து ராம் வந்து எனக்கு இங்கே நம்ம கிருஷ்ணாணி தேட்டர் பின்னாடி நாங்கள்லாம் கூடியிருந்தோம். சிரஞ்சீவி, நான், ராம் எல்லாம் ஒன்றா கூடியிருந்தோம். அந்த ஜெயதேவி படத்தில் நடித்தான நட்சத்திரம் அந்த ஹீரோ பிரசாத் எல்லாம் நாங்களாம் ஒன்றா இருந்தோம். அதான் அந்த பழக்கம். ஸோ அங்கே அவருக்கும் சப்ஜெக்ட்லாம் போய் சொல்லியிருக்கேன் நான். பாரதி ராஜா எங்கே உங்களுக்கு பழக்கமானார்? அது வந்து பார்சன் காம்ப்ளெக்ஸ், அங்கே அவர் கம்பெனி இருக்குன்றது எனக்கு தெரியும். அப்போது நான் வந்து இதயவாசல் கம்பெனியினுடைய ஒரு ஆஃபீஸ் வந்து அங்கே இருந்தது. அப்போது
போகும்போதெல்லாம் ஜெயராஜா இருப்பார் அவங்க பிரதர். பிரதர் அவர்கிட்ட நிறைய பேசுவேன். அவன் மனோஜ் பழக்கம் ஆனோம், அப்படி பேசி பழக்கம் ஆனது தான். ஆனோடனே பாரதிராஜாவை போய் அவர் வரும்போதெல்லாம் நானும் போய் நின்று பேசுறது. யார் அவன் இவனா வந்து பேசிங்கிறாரான், அதாவது நமக்கு அந்த கூச்சன்றதே இல்லாமல் போயிடுச்சு எனக்கு. ஸோ நானும் போய் நின்று பேசுறது. இப்படி பாப்பா போட்டு யார் அவருக்கு குரல் தெரியல உங்களுக்கு யார் அப்படின்னு. அந்த மாதிரி பார்த்து நம்முடைய அந்த யூனியன் ஸ்ட்ரைக் நடந்து பாருங்க, அந்த டைமில் அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிடும். அந்த ரொம்ப க்ளோஸ் ஆகி போய் அவர் வந்து ரொம்ப என் மேலே வந்து ரொம்ப நீ சேற்றில் முளைந்த சின்னமரடா நீ அப்படின்னுவார். அப்படிலாம் அந்த மாதிரி ரொம்ப பழக்கம் வச்சு சப்ஜெக்ட்லாம் சொல்லும்பொழுதும் அப்படி கேட்பார், பார்ப்பார். அப்படி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் அந்த டைமில். எப்படி இருக்குது இப்போ சினிமான்னு நினைக்கிறீங்க? ஒரு வித்தியாசமாக இருக்குது. எல்லாமே மாறி போயிருக்கு. நெஞ்சத்தில் இறங்குற மாதிரி இல்லாமல் அப்படியே மேலோட்டமாக அப்படி பார்த்துட்டு அந்த நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு அதுக்கு அதனால தான் 100 days ஃபங்க்ஷன், 50 days ஃபங்க்ஷன். அதாவது ஒரு படம் வந்து பல தடவை பார்க்குறதுக்கு தூண்டணும். அப்போ தான் ப்ரொடியூசர்ஸுக்கும் கலெக்ஷன் வரும், ஆர்டிஸ்ட்டுக்கும் நல்ல இதாகும். அது எல்லா டெக்னீஷியனும் நிறைய படங்கள் ஒரு காலகட்டத்தில் 310 படம் 400 படம் ஒரு வருஷத்தில் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ 1970s வந்து உங்களுக்கு 300 படங்கள். சாரதா ஸ்டூடியோ, நியூட்டன் ஸ்டூடியோ, எல்லா ஸ்டூடியோவும் பிஸி. எந்த ஸ்டூடியோவில் போனாலும் 7 ஸ்டூடியோ ஃப்ளோரும் 8 ஃப்ளோரும் பிஸி. இன்றைக்கி ஒரு ஃப்ளோர் கிடையாது, தியேட்டர்ஸ் கிடையாது. அப்போ படங்கள் மூவி அந்த நிலைமையில் இருக்குன்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஸோ இன்றைக்கி அதாவது இந்த வீடு தேடி வருதுன்ற மாதிரி அவங்க அந்த அந்த அதாவது அந்த ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வேறு கான்சன்ட்ரேஷனே இல்லாமல் அது பார்க்குறது போய் இப்போ சின்ன ஸ்க்ரீனில் சைடில் டிஸ்டர்பன்ஸு, அங்கே டிஸ்டர்பன்ஸு, இங்கே டிஸ்டர்பன்ஸு, வீட்டில் அங்கே வந்து காப்பி சாப்பிட்றானுவாங்க, அதில் யாரோ வந்துருக்க மாட்டேங்க, நாங்கள் பில் அடிப்போம். இந்த சத்தத்தோட படங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, கவனம் குறைகிறது படங்கள் மீது. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.